அரண்மனையில் இருக்க வேண்டியவர் ஒரு தேரோட்டியின் மகனா வளர்ந்தாரு. மாவீரனாவும் உன்னதமானவனாகவும் இருந்த போதும் தன் வாழ்நாள் முழுக்க கேலிக்கு ஆளானதும் உரிய அங்கீகாரம் கிடைக்க பெறாமையே கர்ணன் தன் உயிரை இழக்க காரணம் என்ன தெரியுமா? முன் ஜென்மத்தில் தம்போத்பவன் அசுரனா வாழ்ந்த கர்ணன் சூரிய பகவானை வேண்டி தவம் செஞ்சு தனக்கு சாகா வரம் வேணும்னு கேட்க, அது இயற்கைக்கு மாறானது, வேற எதுனா கேளுன்னு சொல்ல, நான் 1000 கவசங்களால் பாதுகாக்கப்பட வேண்டும், அது மட்டுமல்ல 1000 ஆண்டுகள் தவம் செய்பவனால் தான் 1000 கவசங்களை உடைக்க முடிய வேண்டும், கவசத்தை உடைப்பவன் உடனே சாக வேண்டும்னு தம்போத்பவ சாதுரியமான முறையில வரம் வாங்கிப்பான். வரம் வாங்கினவன் சும்மா இருப்பானா? மக்களை நாசமாக்க தொடங்கினான். அவன் கூட சண்டை போடவே பயந்தாங்க. அதனாலேயே சஹஸ்ர கவச்சான அழைக்கப்பட்டான். அதாவது 1000 கவசங்களை கொண்டவன் அர்த்தம். இந்த சமயத்துல தான் தக்ஷனின் மகளான மூர்த்தி பிரம்மனுடைய மானச புத்திரனான தர்மரை மணந்தா. சஹஸ்ர கவச்சனுடைய அச்சுறுத்தலுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும்னு மூர்த்தி விஷ்ணு பகவானை வேண்ட, அவர் நீயே அவனை அழிக்க காரணமா இருப்ப, கண்டிப்பா நான் அவனை வதம் செய்வேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. மூர்த்தி நர நாராயணன்னு 2 குழந்தைகளை பெற்றெடுத்தா. ஒரே ஆத்மாவை கொண்ட 2 நபர்களா இருந்தாங்க. போர்க்கலைகளை கத்துக்கிட்டு ஆசிரமத்துல வளர்றாங்க. தகுந்த காலம் வந்தப்போ சஹஸ்ர கவச்சனுடைய சண்டையிடுற வேலை வந்தது. நரன் தியானத்துல இருக்க நாராயணன் அவன் எதிர்கொண்டான். முதல் கவசம் உடைக்கப்பட்டதும் நாராயணன் இறந்து போனான். அடுத்த கணமே நரன் அங்க ஓடி வந்து பல வருட தவத்தின் பயனா அவங்க சிவபெருமான் கிட்ட வாங்கியிருந்த மிருத்யுஞ்சய மந்திரத்தை பயன்படுத்தினான். இது இறந்தவங்களை மீண்டும் உயிர்ப்பிக்கும் மந்திரம். இப்போ நாராயணன் எழுந்து தவம் செய்ய நரன் சண்டை போட்டான். 1000 ஆண்டுக்கு அப்புறம் இன்னொரு கவசத்தை நரன் உடைக்க செஞ்சான். அவனும் இறந்து போக இப்போ நாராயணன் வந்து உயிர்ப்பிக்கிறான். இப்படியே 999 கவசம் குறையிற வர இது தொடர்ந்துச்சு. இவங்களை எதுவும் பண்ண முடியாதுன்றத உணர்ந்தவன் சூரிய பகவான் கிட்ட தஞ்சம் புக, நரநாராயணன் அவனை எங்க கிட்ட விடு, நாங்க பாத்துக்கிறோம்னு கேட்டாங்க. ஆனா சூரிய பகவானோ, என்ன இருந்தாலும் இவன் என்னுடைய பக்தன், என்ன நம்பி அடைக்கலம் தேடி வந்துட்டான், நான் விட மாட்டேன்னு நிப்பாரு. இந்த செயலுக்காக நரநாராயணன் சூரிய பகவான அடுத்த ஜென்மத்துல நீ மனிதனா பிறப்பன்னு சபிச்சிடுறாங்க. இது எல்லாமே திரேதாயுகத்துடைய கடைசியில நடந்தது. திரேதாயுகம் முடிஞ்சு துவாபர யுகம் தொடங்கினதும் சஹஸ்ர கவச்சன அழிப்பன்ற வாக்குறுதியை நிறைவேற்ற நரனும் நாராயணனும் மறுபடியும் பிறக்கிறாங்க. ஆனா அதே ஆளா இல்ல, நரனா அர்ஜுனனும் நாராயணனா கிருஷ்ணரும் பிறந்தாங்க. சாபத்தின் காரணமா தம்போத்பவனும் சூரியனும் சேர்ந்து சூரியனுடைய அம்சத்துல குந்தியின் மூத்த மகன் கர்ணனா பிறக்கிறாங்க. கர்ணன் சஹஸ்ர கவச்சத்துல கடைசியா எஞ்சிருந்த அந்த ஒற்றை கவசத்தோடவே இயற்கையான பாதுகாப்போட பிறந்திருந்தான். ஒருவேளை அர்ஜுனன் கவசத்தை உடைச்சு கர்ணனை கொண்டு இருந்தா அர்ஜுனன் இறந்து கூட போயிருக்கலாம். அவனுடைய தந்தை இந்திரன் இது காரணமா கூட கர்ணன் கிட்ட வேஷம் போட்டு வந்து கவசத்தை தானமா வாங்கியிருக்கலாம். அதனாலதாங்க முன் ஜென்மத்துல அசுரனா அவன் செஞ்ச பாவங்களால ரொம்ப கடினமான வாழ்க்கைய இந்த ஜென்மத்துல கர்ணனா இருந்தும் அனுபவிச்சான். ஆனாலும் கர்ணனுக்குள்ள சூரிய கடவுளும் இருக்கிறதால தைரியமானவனாவும் வலிமையானவனாவும் எவ்வளோ பிரச்சனையிலையும் தர்மத்தின் பக்கமே இருந்து அழியா புகழ தனதாக்கிக்கிட்டான் கர்ணன்.